بسم الله الرحمن الرحيم. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை புகழ்கின்றன. அவன்தான் மெய்யான அரசன், பரிசுத்தமானவன், அனைவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவனாவான். அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இன்னும் அவர்களில் வேறு மக்களுக்காகவும் அவன் அவர்களை அனுப்பினான். அவர்கள் இதுவரை இவர்களுடன் வந்து சேரவில்லை. அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள். அவன்தான் மிகைத்தவன், மகா ஞானவான். இது அல்லாஹ்வின் சிறப்பாகும். தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் அதை கொடுக்கின்றான். அல்லாஹ் மகத்தான சிறப்புடையவன். தௌராத்தின்படி அமல் செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்ட பிறகு அதன்படி அமல் செய்யாதவர்களின் உதாரணம் புத்தகங்களைச் சுமக்கும் கழுதையின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. தன் முதுகின் மீது சுமக்கிறது, ஆனால் அவற்றின் மூலம் அதற்கு எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹுடைய வசனங்களை பொய்யாக்கும் மக்களின் இவ்வுதாரணம் மகா கெட்டது. அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். நபியே, நீர் கூறுவீராக, யகூதிகளே, மற்ற மனிதர்களை விட நீங்கள் தாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தால் அவர்கள் மரணத்தை ஒரு காலும் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அதை விட்டு விரண்டு ஓடுகின்ற அந்த மரணம் நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும். பிறகு நீங்கள் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவன் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் உங்களுக்கு அப்போது அறிவிப்பான். நம்பிக்கையாளர்களே, ஜுமுஆ தினத்தன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அதன் நன்மையை அறிகின்றவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்ததாகும். தொழுகை முடிந்துவிட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள். அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். நீங்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நபியே, சிலர் இருக்கின்றனர், அவர்கள் ஒரு வியாபாரத்தையோ அல்லது வேடிக்கையையோ கண்டால் அதன் பக்கம் அவர்கள் பிரிந்து சென்று விடுவார்கள். மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டுவிடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறுவீராக.